என்ன இல்லல்ல இது தேவையா இப்போ அப்ப கொண்டு வரும்போதே எடுத்துக்க வேண்டியதானே அது கொண்டு வந்ததே திமுக எம்எல்ஏ சன்தானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக தரப்புல அந்த சிம்பிளையே நாங்க எதிர்க்கிற எங்களுடைய போராட்டத்துடைய ஒரு அடையாளமா அதை வந்து நாங்க இந்த முறை கொண்டு வந்திருக்கோம். இல்ல இதுல அந்த சிம்பிளை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இல்ல நாங்க அதை இதுக்கப்புறம் இதுல இப்போ எதை எதிர்த்து போராடணும் போராட வேண்டிய அவசியமே இல்லல்ல. எதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்போ. புதிய கல்விக் கொள்கைகளால 2000 கோடி நிதி அதாவது அதனாலதான் பிரச்சனை. இப்ப வந்து புதிய கல்விக் கொள்கையினால என்ன தவறு நடக்க போகுது நாட்டுல. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில என்ன பண்றாங்கன்னா இந்திய படிங்கன்னு அவங்க சொல்லல, ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்றாங்க. அதுதானே இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு மொழியை படிங்க. இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் சரி இல்ல மற்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையும் சரி அவங்க எந்த இருமொழி கொள்கையா வச்சிருக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை தானே வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த எதையோ நடக்கிற ஊழலெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி மும்மொழி கொள்கைங்கிறாங்க, ரூபாய்ங்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க மணல் பிரச்சனை இதே மாதிரி ரொம்ப கோடிக்கணக்கான வரும்போது கொஞ்ச நாள் பேசுனீங்க விட்டுறீங்க. இப்போ டாஸ்மார்க் வந்து இத்தனை கோடி ஊழல் நினைக்கிறீங்க. இது தொடர்ந்து எதிர்ப்பு ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாத மாதிரி தான் தெரியும். அதாவது மணல்ல ஊழல் நடந்தது, இன்னைக்கு விசாரணை நடந்தது, என்போர்ஸ்மெண்ட் பண்ணது, சிபிஐ விசாரணை நடந்தது, எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்களா. மறுபடியும் நடக்கலையா? நாங்க வந்து என்னன்னா இதை சொல்லத்தானே செய்ய முடியும், மக்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்க அதை வந்து உங்க பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் நீங்க வந்து மக்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்த வேண்டிய வேலையே உங்க வேலை தான். எதிர்கட்சி நீங்க எல்லாம் பண்ணலாம். கண்டிப்பா அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதனாலதான் கருப்பு அப்படியே லாஸ்ட் டைம் வந்து நீங்க யதார்த்தமா போட்டதுன்னு சொன்னீங்க. இப்ப வந்து ரொம்ப தெளிவாக தெரிந்து வேண்டும் என்றே